அவரே மை சோத்தரிக்கிறப்பா, ராஜாதி ராஜனே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேலைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கே 2, 3 பேர் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருவீராகப்பா. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கும் குழுமி இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதி சுவாமி. உம்முடைய பாதப்படியிலே நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்தித்ததற்காய் கோடான கொடி நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, உடைய வேத வசனத்தை ஆண்டவரே கேட்க தாகமாய் இருப்பவர்களை ஆண்டவரே நீர் சீர்தூக்கி பார்ப்பீராகப்பா. ஆண்டவரே, தாசனை மறைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையான வார்த்தைகள் சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு புரிய வைப்பீராகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கவும் எங்களுடைய பிள்ளைகளையும் வழி நடத்தவும் நீர் உதவி செய்வீராக. விசேஷமாய் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரே கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த போன் என்று ஆண்டவரே ஒன்று வந்து பிள்ளைகள் எல்லாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது சுவாமி. நாங்கள் அனைவரும் உம்மை விசுவசிக்கிறோம் அப்பா. இந்த விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் வழி நடத்தி போவீராக சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு சாட்சியான பிள்ளைகளாய் திகழ நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளை நீ வழி நடத்துவீராகப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த குழுமி இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராகப்பா. இன்றிலிருந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிள்ளைகள் நல்லதை மட்டும் ஆண்டவரே தெரிந்து கொள்ள நீர் உதவியாய் இருப்பீராகப்பா. உடைய வான தூதர்களை அனுப்பி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொண்டு உம்முடைய நேர் வழியில் பிள்ளைகளை நடத்தவும் மற்ற எந்த கெடுதல்களையும் பிள்ளைகள் செய்யாதபடிக்கும் பார்க்காதபடிக்கும் நீர் பார்த்து ரட்சிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, படிப்பிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக சுவாமி. முக்கியமாக உடைய வேத வசனத்தில் பிள்ளைகள் தரித்திருக்க நீர் உதவி புரிய முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு உத்தம ஜெபத்தை எடுத்த சகோதரியும் அவருடைய குடும்பத்தினரும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள். இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து அதே எபிரேயர் புஸ்தகத்துல 9வது பாட். எபிரேயர் புஸ்தகத்தில் மட்டும் இது வரைக்கும் நம்ம 9 தலைப்பு எடுத்திருக்கோம். இது 9வது தலைப்பு. 8 முடிச்சிருக்கோம். இது 9வது தலைப்பு. இந்த என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரையின் வழியாய். திரையின் வழியாய். என்னங்க பிரதர்? என்னங்க சிஸ்டர்? சிஸ்டர் சவுண்டே கேட்கலங்க பிரதர். ஒரே ஒரு நிமிஷம் பிரதர். சிஸ்டர், என்னோட இது ஆன்ல இருக்குங்களா? சிஸ்டர் கேக்குதுங்களா? சார் நல்லா கேக்குது. சரிங்க 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 சார். உங்களுக்கு கேட்கலன்றாங்க. சிஸ்டர், உங்க போன்லயும் லேப்டாப்லயும் வால்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்க சிஸ்டர். இதனால நம்ம பார்க்க போற கடந்த வாரத்துல நம்ம பார்த்த தலைப்பு வந்து இயேசுவே பூரண பலி. இந்த வாரத்துல அதே போல ஒரு டாபிக் தான். எபிரேயர் 9வது அதிகாரத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். திரையின் வழியாய் இயேசு வழி உண்டு பண்ணுகிறார். திரைனா என்ன வழி, அதைதான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம். ரொம்ப டெப்தான டாபிக் இது. ரொம்ப டெப்தான டாபிக் இது. வந்து கண்டிப்பா நீங்க ஏதாவது டவுட் இருந்தா அதுல நம்ம கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை நீங்க நடுவில் ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுனால இதுல வந்து கேட்கலாம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாவே ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இந்த டாபிக்ல முதல்ல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு உள்ள போகணும். இந்த நாள்ல நம்ம தியானத்துக்கு என்று எடுத்திருக்க வசனம் எதுன்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 24வது வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல்.
அப்படின்னா இங்க பூலோகத்துல உள்ள ஆசாரிப்பு கூடாரம் ஆலயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிரவேசிக்காமல், யாரோ வானத்திலே இருக்கீங்க, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே போன வகுப்புலயே அதுக்கு முன்னாடி கிளாஸ்லயே பார்த்தோம், டிஸ்கஷன்லயே பார்த்தோம். தேவன் இயேசு கிறிஸ்து எங்க போறாருன்னா பிதாவின் சமூகத்துக்கு போறாரு. இப்ப பிதாவின் சமூகத்துல நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி வரும் ஆசரிப்பு கூடாரத்துல பார்த்தோம். தானியேல் 7ஆவது அதிகாரத்துல பிதாவின் சமூகத்துல யார் இருக்கா அப்படின்னா பிதா உட்கார்ந்துருப்பார். சுத்தி நிறைய சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதுல மூப்பர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. கோடி பேர் எதிர்ப்பு நிற்பாங்க. தூதர்கள், செராபீன்கள், கேருபீன்கள் எல்லாரும் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோடி பேர் முன்னாடி நிற்பாங்க. அங்கதான் என்ன நடக்கும்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருவார். வந்த உடனே அங்கதான் பரிந்து பேசல். அப்ப பிதா மட்டும் அங்க இருக்க மாட்டாரு. பிதாவின் சமூகம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இப்ப இந்த வசனம் அதுக்கு ஆதார வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இந்த பூலோகத்துல இருக்கிற கையால செய்யப்பட்ட ஆலயத்துல அவர் பிரவேசிக்கல. அப்ப எங்க பிரவேசிக்கிறார்? பரலோகத்தில் தானே. பரலோகத்துலதான் எங்க இருக்கு? உண்மையான தேவனுடைய ஆலயம், அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு. இப்ப பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படிக்கு பிரவேசித்திருக்கிறார். அப்ப எங்க போயிருக்கிறாரு? பிதாவுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறாரு. இப்ப பிதாவுடைய சமூகங்கிறது என்னன்னா அங்க எல்லாரும் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அங்க போய் இப்ப எனக்காக ஒரு பரிந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு மோசமானவன். இப்ப எனக்காக பரிந்து பேசும் பொழுது அங்க உள்ள ஆட்கள் கேள்வி கேட்பாங்க. இங்க மற்ற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. சரி, இவர் வந்தா ஒழுங்கா இருப்பாங்க, இல்ல இவருக்காக நான் மறிச்சிருக்கேன், இவர் மனம் மாறிட்டார், கொஞ்ச நாள் டைம். இது போல தேவன் நமக்காக என்ன பண்றாருன்னா பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் அதுக்கான ஆதார வசனம். இன்னொரு தடவை இதை வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் தானே, அதாவது பூலோகத்துல உள்ள ஆசாரிப்பு கூடத்துல உள்ள போகாம பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அப்ப எங்க உள்ள போயிருக்கிறாரு? பிதாவின் சமூகத்துல பரலோகத்துல உள்ள போயிருக்கிறார். எங்கிருந்து? பூலோகத்துல அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் மேல போய் அங்க என்ன பண்றாரு? நமக்காக பரிந்து பேசுற வேலையை பார்க்கிறாரு பார்த்தோம். முதல்ல எங்க உள்ள போனாரு? பரிசுத்த ஸ்தலத்துல. பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடிச்சுட்டு 1844 எங்க போறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருக்கிறாரு. அங்க ஜட்ஜ்மெண்ட் பிளஸ் பரிந்து பேசுறாரு, 2 வேலையும் நடக்குது. ஸோ இதுதான் இந்த நாள் நீங்க இதை பற்றின விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பவுல் இந்த விஷயத்தை எங்கேருந்து எடுத்து எழுதுறார்? வேற என்னென்ன விஷயங்கள் இங்க திரைனா என்ன, எப்படி உள்ள போறார், இந்த விஷயங்களை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த பாடமும் ஏறக்குறைய ஆசாரிப்பு கூடாரத்தை வச்சுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை ஒரு 3-4 சப் தலைப்பா நம்ம பிரிச்சிருக்கலாம். ஒரு தேவ சமூகத்துல யார் எப்படி பிரவேசிக்க முடியும், எந்தெந்த சமயத்தில் யாரால் பிரவேசிக்க முடியும், தேவ சமூகத்தில் யாரால் பிரவேசிக்க முடியும், யாரால் பிரவேசிக்க முடியாது. இதுல பழைய ஏற்பாட்டுல தேவ சமூகத்துல எப்படி யார் பிரவேசிப்பாங்க, எந்த டைம்ல பிரவேசிப்பாங்க, எப்படி பிரவேசிப்பாங்க தேவனை பார்க்கறதுக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல, இங்க உள்ள பூமியில உள்ள ஆசாரிப்பு கூடாரத்துல. அதே போல இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறாரா? 2 கம்பேரிசன், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இப்ப கம்பேர் பண்ண போறோம். இந்த பழைய ஏற்பாட்டுல தேவ சமூகத்துல எப்படி பிரவேசிக்கும், அவங்களால பிரவேசிக்க முடியாது, எந்தெந்த சமயத்துல பிரவேசிக்கும், இது பழைய ஏற்பாட்டுல எப்ப நடந்துச்சு, அது புதிய ஏற்பாட்டுல நிறைவேறிச்சான், கிறிஸ்துவ வைத்து அது நிறைவேறிச்சான். இதான் நம்ம கம்பேர் பண்ணி 2ஐயும் கம்பேர் பண்ணி. இப்ப ஜென்ரலா பழைய ஏற்பாடுலாம் முடிஞ்சு போச்சு, புதிய ஏற்பாடு தான் அப்படிதான் நிறைய பேருடைய கருத்து இருக்கு. பட் இதுல எப்படி 2ஐயும் தேவன் இதுல இருக்கிற விஷயம் அதுல வருது, அதுல இருக்கிற விஷயம் இருக்கு. 3-4 சப் டாபிக் அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதற்கு முன்பாக ஆவியானவருக்காக ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த தலைப்பின் கீழ். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, நல்ல மாலை வேலைக்காக
துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே எங்களை உங்களுடைய சுகத்துக்கங்களில் தேவன் எங்களுக்கு உதவி செய்து இது இந்த பைபிள் ஸ்டடியை நாங்கள் இதில் கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. அதோடு கூட ஆண்டவரே நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உமக்கு எதிராக எங்களுடைய செயல் சிந்தனை பார்வை பேசியது போல எல்லா விஷயங்களாலும் நாங்கள் தேவனுக்கு எதிராக நின்றிருக்கிறோம். தேவன் அவற்றையெல்லாம் தயவாய் கிருபையாய் மன்னித்து நடந்து நாங்கள் செய்கிற அந்த சிறிய ஜெபத்தை கேட்கும்படியாக இடத்தில் தெரிஞ்சுக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த கூடுகையை தேவன் ஆசிரியத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆவியானவரை கொடுங்க சாமி. தேவன் தாமே இந்த கூடுகையை நடத்தி தரும்படியாக உங்களுக்கு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற அடிமையை மறைங்க, தேவன் வெளிப்படுங்க. எந்த டெக்னிக்கல் இஷ்யூஸும் யாருக்கும் இல்லாத வரைக்கும் நாங்கள் முழுவதுமாக இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்துக்கிறதுக்கும் இந்த சத்தியங்களை நாங்கள் ஒருவர் ஆராய்வதற்கும் டிஸ்கஸ் பண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சாமி. முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவை எல்லாவற்றையும் மீட்பெரும் ரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் தலைப்பு, தேவ சமூகத்தில் யார் எப்படி பிரவேசிக்க முடியும், இல்லை யார் பிரவேசிக்க, இதுதான் முதல் தலைப்பா நம்ம பார்க்க போறோம். இதற்கு நம்ம எங்க வரணும்னா யாத்திராகமம் 19வது அதிகாரத்துக்கு நம்ம முதல்ல நம்ம பழைய ஏற்பாட்டுல இந்த 3 கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க போறோம். இதே 3 கேள்விக்கான பதில இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம பழைய ஏற்பாட்டுக்குள்ள யாத்திராகமம் 19வது அதிகாரம் 10, 11, 12 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். என்ன, தேவன் சீனாய் மலையில அவங்களுக்கு பிரசன்னமாக போகிறார். அந்த பிரசன்னமாகல இவங்களை பார்க்கறதுக்காக என்ன பண்றார் தேவன், அவங்களை ஆயத்தம் பண்ணி சொல்றாரு, ட்ரெஸ்ஸை துவைக்க சொல்றாரு, பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. எந்த தவறுகளும் இல்லாமல் எல்லாரும் தங்களுடைய குற்றங்குறைகளை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு வேண்டி தேவனுடைய அந்த பிரசன்னத்தை பார்ப்பதற்கு எல்லாரும் என்ன பண்ணணும், ஆயத்தமாகும். இதுதான் அந்த வசனம் சொல்லு. 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்கும். மற்றும் 3ஆம் நாள்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பிரத்யட்சம் ஒரு வார்த்தை பார்த்தோம், எங்க பிதாவின் சமூகத்துல பிரத்யட்சமாக இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாரு. அதே போல இங்க 3ஆம் நாள்ல சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். தேவன் என்ன பண்ணுவாருன்னா சீனாய் மலையில இருந்து இறங்குவார். என்றைக்கு அவங்க பரிசுத்தமான அந்த 3ஆவது நாள் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும், அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லும். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவோம். ஒரு தேவன் சீனாய் மலையில இறங்க போறாரு. ஜனங்கள்லாம் பரிசுத்தமாயிட்டு சீனாய் மலைக்கு வரணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த பவுண்டரி எல்லையை தாண்டி இறக்கக்கூடாது. போனா என்ன பண்ணுவாங்க, போன நிமிஷமே இறந்துருவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, யாரும் அந்த பவுண்டரி, அந்த சீனாய் மலையில ஒரு எல்லை போட்டிருப்பாங்க, அந்த எல்லையை தாண்டி யாரும் விடக்கூடாது, எல்லையை தொடக்கூடாது. இதுதான் இந்த 3 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். மனுஷன் மட்டும் இல்ல, எந்த மிருக ஜீவன்களும் அந்த எல்லையை தாண்டினா செத்து போயிடுவாங்க. இந்த விஷயத்துல கவனமா இருங்க அப்படின்னு மூசை கிட்ட தேவன் என்ன பண்றாருன்னா விஷயத்த சொல்லி கொடுத்தார். இதே விஷயத்த பவுல் பேசுறாரு எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் 12, 18, 19, 20, 21 இந்த 4 வசனங்கள்ல அவர் பேசுறார். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும். தேவன் சீனாய் மலையில இறங்குறாருன்னா அந்த மலையில எப்படி இருக்கு, இடி மின்னல் கேட்கும், நெருப்பு பற்றி எரியும். ஏன்னா தேவன் தன்னுடைய அந்த மகிமையோட அவரு இப்ப நம்ம கிட்ட இங்க முன்னாடி எல்லாம் பாக்குறோம், ஒவ்வொருத்தையும் தரிசனம் ஆகும் பொழுது வேற மாதிரி வர்றாரு. ஆனா இந்த இடத்துல அவர் உண்மையான அந்த ரூபத்தோட வர்றாரு. அதான் அன்றையும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். வந்தாங்க, ஆனா உண்மையான அந்த பயத்தோட உண்மையான பக்தியோட வரல. அதுதான் அவங்க பவுல் பேசுறாரு. எக்கால முகத்துல முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சமூகத்தின் இடத்திற்கும்
நீங்கள் வந்து சேரவில்லை அப்படின்னா கடமைக்கு வந்தாங்க, உண்மையான வந்து சேரல. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். என்ன இருக்கு, பழைய ஏற்பாட்டுக்குள்ள போனா நமக்கு புரியும். தேவன் பேசுகிறார், அந்த சத்தத்துக்கு ஜனங்கள் பயப்படுறாங்க. இந்த சத்தத்தை அவங்களால கேட்க முடியல. பயந்துகிட்டு மோசே கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மோசே எங்கள்கிட்ட பேசிட்டோம், நீங்க எங்கள்கிட்ட பேசாதீங்க, நீங்க பேசினா நான் என்ன பண்ணுவோம், செத்து போயிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். தேவன் எங்கள்கிட்ட பேசணும், பேசினா நாங்க செத்து போயிடுவோம். இதுதான் அந்த வார்த்தை. அதுதான் இங்கே பவுல் பேசுறாரு. இதுக்கு பின்னால பழைய ஏற்பாட்டுக்கு போகும்போது ஒரு அர்த்தம். ஏனெனில் ஒரு மிருகமாயிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தாங்க. தேவன் என்ன சொல்றாரு, முதல்ல அவர் பேசுறது அவங்களால கேட்க முடியல, அது சத்தம். ரெண்டாவது, தேவன் என்ன சொல்றாருன்னா, மிருகமோ மனுஷனோ ஏதோ அந்த கட்டளையை மீறி அந்த எல்லையை தாண்டா என்ன பண்ணுவாங்க, கொன்னுடுவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாச்சு. அவங்க என்ன பண்ணல, அதை சகிக்கல. என்னடா இவரு மலையை தொட்டா, இந்த பவுண்டரியை தொட்டா மாடா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி செத்து போவான்னு சொல்றாரு. அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சகிக்கல. ஒரு உண்மையான அந்த கீழ்ப்படிதலோட என்ன பண்ணலன்னா அந்த இடத்துக்கு. அதுதான் இன்னைக்கு எனக்கு அவங்க தேவன் வந்து பேச வேணும். ஆனா மோசே கிட்ட பேசும்போது மோசையால அதை கேட்க முடியுது. ஆனா இந்த மனிதர்களால கேட்க முடியுதுன்னா அவங்க பரிசுத்தமாக போகல. இதுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. இதுல மோசேவும் என்ன சொல்றாருன்னா, மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக இந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. தேவனுடைய அந்த இடத்துல சீனாய் மலையில் அவர் வெளிப்பட்டது வந்து அவ்வளவு பயங்கரமா இருந்தது. இடி மின்னல், காத்து, நெருப்பு இதெல்லாம் இருந்ததுனால அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவரை பேசுனா நாங்க செத்து போயிடும், அவர் பேச வேண்டாம், மோசே கிட்ட பேசிட்டு மோசே வந்து எங்கள்கிட்ட விஷயத்த சொல்றோம். ரெண்டாவது, எதை தொட்டாலும் செத்து போயிடும்னு சொல்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து சகிக்கல, அவங்களுக்கு அது பிடிக்கல. இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நம்ம இந்த வசனத்தில் பார்க்கணும். இங்க யாத்ராகமம் 19வது அதிகாரத்தில் பார்த்ததை இங்கே எபிரேயர் 12ல பவுல் பேசுகிறார். இப்போ நீங்க யாத்ராகமம் 20வது அதிகாரம் 18ல இருந்து 20 வசனங்களை வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களுடைய பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். இங்க பவுல் பேசுறாரு, தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். தேவன் எங்கள்கிட்ட பேச வேணாம்னு அவங்க சொல்றாங்க. என்ன காரணம்? பயப்படுறாங்க மக்கள், பரிசுத்தமின்மை அவங்கள்ட்ட இல்லை. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தறினார். தேவன் எதற்காக எழுந்தறினார் அப்படின்றத மோசே வந்து அவருக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. முதல்ல உங்களை சோதிக்கிறதுக்கு, ரெண்டாவது நீங்க பாவம் செய்யாம தேவனுக்கு பயப்படுற பயம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு, தேவன் எழுந்தறினார். அப்போ முதல் விஷயத்த நம்ம என்ன பார்க்கறோம்னா, தேவனை அந்த ஜனங்களால டைரக்டா பார்க்க முடியல, டைரக்டா பேச முடியல. உங்களுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா, ஒரு நடுவுல ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுறாரு. இப்ப இந்த மத்தியஸ்தர் இங்க யாரு? மோசே. மோசே தான் இங்க மத்தியஸ்தரா இருந்து தேவன் சொல்கிற விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்ற, மக்களுடைய விஷயங்களை தேவன்கிட்ட கொண்டு போறார், மக்களுக்காக ஜெபம். அப்போ நீங்க தேவனை பார்க்கணும்னா ஒரு என்ன வேணும்? ஒரு மத்தியஸ்தர் வேணும். இதான் நம்ம பார்க்கிற முதல் கருத்து. முதல் கருத்து என்னன்னா, தேவனோட நீங்க பேசணும், பார்க்கணும்னா ஒரு மத்தியஸ்தர் வேணும். இந்த ஜனங்கள் என்ன பண்ண முடியல, அவங்க அவரால் நேரடியா அவர்கிட்ட பேச முடியல, பார்க்க முடியல. மோசே தான் என்ன பண்றாருன்னா விஷயத்த சொல்றாரு. இது அப்படியே புதிய ஏற்பாட்டு கொண்டு போனோம்னா, புதிய ஏற்பாட்டுல யார் மத்தியஸ்தராக இருக்கிறார், அதை நம்ம பின்னால பார்க்கணும். முதல் கருத்து என்னன்னா, ஒரு மத்தியஸ்தர் வேணும் தேவனிட்ட பேசுறது. ரெண்டாவது, அந்த ஒரு மத்தியஸ்தரா இருக்கிற ஒருத்தர், இல்ல ஒரு தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒருத்தர் எந்த சமயத்துல அவர்கிட்ட போய் பேச முடியும், இல்ல எந்த சமயத்துல அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பிரவேசிக்க முடியும். தேவனை பார்க்கணும்னா அவர் இஷ்டத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. தேவன் கூப்பிடாம ஒரு ஆளால உள்ள போக முடியாது. எப்ப அவர் வந்து கூப்பிடுவார்? முதல் கருத்து, ஒரு மீடியேட்டர் வேணும், மத்தியஸ்தர் வேணும். ரெண்டாவது கருத்து, தேவன்கிட்ட பேசணும்னா அவங்க இஷ்டத்துக்கு போக முடியாது. அவர் ஒரு குறிப்பிட்ட நாளை குறிச்சிருக்கிறார். அந்த நாள்ல தான் என்ன பண்ண முடியும்னா அவரை பார்க்க போக முடியும், அவர்கிட்ட பேச முடியும். ஓகேங்களா? அது ரெண்டாவது கருத்து.
இதற்கு எங்க வரணும்னா யாத்திராகமம் 23வது அதிகாரத்துக்கு வரணும். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 17, 14, 15 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதுல எப்போ தேவன் அவங்கள பார்க்க வர சொல்றாரு அப்படின்றது. இப்போ வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லோரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கணும். என்ன சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன்? முதல்ல ஒரு மீடியேட்டர் வேணும். ரெண்டாவது, எப்போ தேவனை போய் பார்க்க போகணும் அப்படின்னா வருஷத்துல 3 தரம். அவங்க எருசலேம்ல எங்க இருந்தாலும் அந்த தேவாலயத்துக்கு வருஷத்துக்கு 3 தடவை எல்லா ஆண் மக்களும் தேவனுடைய சன்னதிக்கு வரணும். அப்பதான் நம்மளால வர முடியும். இஷ்டத்துக்கு நம்மளால வர முடியாது. எப்பப்ப வரணும்? வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. அந்த பண்டிகை சமயத்துல அந்த நாட்டுல உள்ள ஆண் மக்கள் எல்லாம் தேவனுடைய சன்னதிக்கு வரணும். வருஷத்துல 3 தரம் பண்டிகை. முதல்ல என்ன பண்டிகை? போன தடவை பலியை பத்தி பார்த்தோம். 5 வகையான பலியை பார்த்தோம். இப்ப பண்டிகை. முதல் பண்டிகை என்ன? தேவனுக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டும். என்ன சொல்ல வர்றாரு? நீங்க இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் ஏத்துல அடிமையா இருக்கும்போது நான் அங்கேருந்து என்ன பண்ணேன்? உங்களை மீட்டு கொண்டு வந்தேன். சோ அதை நினைவு கூறுற விதமா ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னா அந்த அப்பத்தை உடனே புளிக்க வைக்காம உடனே சுட்டு செய்வோம். முதல் பண்டிகை என்னன்னு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதான் ஃபர்ஸ்ட் பண்டிகை. சரி, அடுத்தது 3 தரம் எப்ப வரணும்? 1 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 16வது. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. இங்க என்ன சொல்றாரு? முதல்ல என்ன புளிப்பில்லாத அப்ப பண்டிகைங்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா அறுப்பு கால பண்டிகைன்னு சொல்றாரு. எப்போ? வயல்ல முதற் பலனை செலுத்துகிறதுக்கு. அடுத்தது உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகை. மொத்தம் 3 பண்டிகை பத்தி இங்க பேசுறாரு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 2வது அறுப்பு கால பண்டிகை, 3வது சேர்ப்பு கால பண்டிகை. சரி, உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுறாரு. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக காணப்படும். இந்த புளிப்பில்லாத முன்னாடி பார்த்த அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு பண்டிகையா சொல்றாரு. அது என்னன்னா 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஃபர்ஸ்ட். 2வது வாரங்களின் பண்டிகை. 3வது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகை தான் தேவன் பேசுறார். முதல் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதுலதான் அந்த முதற் பலன் சேர்ப்பு இதெல்லாம் 2வது என்னன்னா வாரங்களின் பண்டிகை. 3வது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளையும் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எங்க வரணும் அப்படின்னா தேவன் பேசுறத கேட்கறதுக்காக ஆலயத்துக்கு வரணும். இது நம்ம பார்க்கிற 2வது கருத்து. இதை அப்படியே புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனா என்ன? வாரங்களின் பண்டிகைனா என்ன? கூடார பண்டிகைனா என்ன? இந்த 3 விஷயங்களையும் பார்க்கணும். இதுல உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இதுக்கு நீங்க நான் அந்த டாபிக்கு வரும்போது நீங்க ஆன்சர் சொல்லுங்க. பென்டிகோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த டாபிக் வரும்போது அர்த்தம் சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை பென்டிகோஸ்ட்? நிறைய பேர் இதுல பென்டிகோஸ்ட் இருக்கும். பென்டிகோஸ்ட்னா என்ன, பெந்தகோஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. இப்ப 2வது கருத்தா பார்த்தது நம்ம 3 தினத்துல 3 காலங்கள்ல என்ன சொல்றாரு? தேவன் என்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் சன்னதிக்கு கூடார ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். முதல்ல பார்த்தா ஒரு மீடியேட்டர் வேணும். இது 2வது. 3வது தேவ சமூகத்தில் யாரால் பிரவேசிக்க முடியும், யாரால் பிரவேசிக்க முடியாது. இதுதான் 3வது கருத்தா. லேவியராகமம் 16வது அதிகாரம் 16வது வசனம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். இங்க என்ன சொல்ல வர்றாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடுகிற ஒரு மூடி பேர் தான் கிருபாசனம் அப்படின்னு சொல்றோம். அந்த கிருபாசனத்துக்கு மேல ஒரு மேகத்துலதான் என்ன பண்ணுங்க நான் இருப்பேன்.
உன் சகோதரன் ஆரோன் சாகாதபடி இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து திரைக்கு உள்ள இருக்கிற அந்த பெட்டி, அதாவது மகா பரிசுத்தலத்தில் இருக்கிற பெட்டி மேல கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம். நான் எப்போ அவனை வர சொல்றனோ அன்னைக்கு மட்டும் அவன் வந்தா போதும். மற்ற வேலையில உள்ள நுழைஞ்சாலும் அவன் செத்து போயிடும். இதான் மூன்றாவது கருத்தா தேவன் என்ன சொல்றாருன்னா பேசுறாரு. எப்போ அவன் வரணும் அப்படிங்கிறத குறித்து அவங்க பேசுறாரு. சரி, இப்போ முதல் விஷயம் பார்த்தோம், ஒரு மீடியேட்டர். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம், சகல ஆண் மக்களும் எப்ப வரணும். 3 பண்டிகை. முதல்ல புளிப்பில்லாத பண்டிகை, ரெண்டாவது வாரங்களின் பண்டிகை, மூணாவது கூடார பண்டிகை. இந்த டைம்ல அவங்க இருக்கலாம். மூன்றாவது இந்த தொங்கு திரைக்குள்ள எப்ப, மொத்தம் எத்தனை வகையான திரை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 வகையான திரை இருக்கு. ஒண்ணு வெளியில இந்த பாளையம் சொல்லுவாங்க, பாளையத்திலிருந்து தேவனுடைய பிரகாரத்துக்குள்ள நுழையும் போது ஒரு திரை இருக்கும். அடுத்தது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையும் போது ஒரு திரை இருக்கும். அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் ஒரு திரை இருக்கும். மொத்தம் 3 வகையான திரை இருக்கும். இந்த மூன்றாவது திரைக்குள்ளதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோன் போகணும். ஆனா தேவன் என்னைக்கு உள்ள வர சொல்றாரோ அன்னைக்குதான் உள்ள வரணும். அவன் தேவையில்லாம செத்து போயிடும். இதுதான் நம்ம இப்ப இந்த 3 திரைகள் ஒரே, நம்ம திரைன்னு படிக்கும்போது நம்ம எல்லாரும் நினைப்போம் ஒரே ஒரு திரை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும்தான் இருக்கு திரை. அப்படி இல்லை, 3 திரை இருக்கு. நம்ம இதுல வாசனம் நமக்கு தெரியும். யாத்திராகமம் 38வது அதிகாரம் 18வது வசனம். பிரகார வாசலின் தொங்கு திரை. இது ஒரு திரை இருக்கு. எங்க இருக்குன்னா பிரகார வாசல். இது எப்போ பாளையத்திலிருந்து ஆலயத்துக்குள்ள நுழையும் போது அந்த பிரகாரம், இந்த சுற்று அந்த நடுவில் இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் சுத்தி இருக்கிற அந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் என்ன சொல்றோம்னா பிரகாரம். அப்ப நீங்க வெளியில இருந்து ஆலயத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி ஒரு தொங்கு திரை இருக்கு. பிரகார வாசலின் தொங்கு திரை இள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையா இருந்தது. அது நீளம் 20 மூலம், அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியா 5 மூலம். இந்த டீட்டெயில்ஸ் வேணும். பிரகார வாசல்ல ஒரு தொங்கு திரை, ஒரு திரை. ரெண்டாவது திரை யாத்திராகமும் 36 37 37 கூடார வாசலுக்கு இள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும். இது ஒரு தொங்கு திரை. இது எங்க? கூடார வாசல், அதாவது பரிசுத்த ஸ்தலம் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு திரை. இது ஒரு தொங்கு திரை. ரெண்டாவது திரை பார்த்தோம். ஒண்ணு முதல்ல பிரகாரத்திலே ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது கூடார வாசலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, மூணாவது ஒரு திரை இருக்கு. யாத்திராகமம் 26வது அதிகாரம் 31வது வசனம். இள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். மற்ற ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா வெறும் இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல். இதுல வச்சுதான் 2 திரை. எங்க? பிரகாரத்திரை, கூடாரத்திரை. ஆனா இது எங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிற இடத்துல ஒரு திரைச்சிலை. இந்த திரைச்சிலை தான் என்ன பண்ணுங்கன்னா ரத்தத்தை தெளிக்கணும். இதுல என்ன இருக்குன்னா கேருபீன்கள், விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். அதுல என்ன பண்ணணும்னா கேருபீன்கள் அந்த கேருபீன்களுடைய படம் அதுல இருக்கு சொல்றாரு. இதுதான் மூன்றாவது திரை. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் உள்ள திரை. இப்ப இதே யாத்திராகமம் 36 35 வசிக்கிறோம். இளநூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சிலையை உண்டு கொண்டேன். இதுல 26 31 அதே தான் பேசுறாரு. அந்த திரைச்சிலை என்ன இருக்குன்னு கேருபீன் படம் இருக்கும். இங்க 36 35 என்ன சொல்றாருன்னா அதே கேருபீன்கள் வச்சு ஒரு திரைச்சிலை இருக்குது. இதுதான் மூன்றாவது திரை. அப்போ இந்த மூன்றாவது திரைச்சிலையை யாரு கடந்து சென்றார்? நம்ம லிட்ரலான இங்க பூமியில உள்ள கூடாரத்துல பாத்தீங்கன்னா யார் போவா? ஆரோன் போவாரு. எப்போ? வருஷத்துல ஒரு தடவை 7வது மாசம் 10ஆம் தேதி, இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், இல்லைன்னா பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம் அன்னைக்குதான் என்ன பண்ணுவாரு? அந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா திரைச்சிலை போவார். இங்க உண்மையான கூடாரம், பரலோகத்துல இருக்கிற கூடாரத்தை கடந்து போனது யாரு? நம்ம முதல் ஒரு கருத்து பார்த்தோம், மனுஷனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு மத்தியஸ்தர் வேணும். ரெண்டாவது பார்த்தோம், 3 முறை தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேலுடைய ஆண்களை ஆலயத்துக்கு வர சொல்றார். உலகத்தில் உள்ள ஆலயத்துக்கு 3 தடவை வருஷத்துக்கு அவங்க விசிட். மூன்றாவது ஒரு கருத்து பார்த்தோம், திரைனா என்ன?
மொத்தம் எத்தனை திரை இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பார்க்க போறது மூன்றாவது திரை. மூன்றாவது திரைங்கிறது எது? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும். அதுக்குள்ள போனாலும் அங்க என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அது மேல கிருபாசனம் இருக்கும். அது மேலதான் என்ன பண்ணுவார்? அது மேல அந்த கிருபாசனத்துக்கு மேல மேகத்துல தேவன் வந்து அந்த ஆசாரிகள்கிட்ட, பிரதான ஆசாரிகள்கிட்ட பேசுவோம். இந்த மூன்று கருத்து. இது பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம். இது புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கா, இதை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப மெய்யான கூடாரம்னா எங்க? பரலோகத்துல இருக்க கூடாரம். அங்க ஒரு திரை இருக்கு. பரலோகத்துல இருக்கிற ஆலயத்துல ஒரு திரை இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும். அந்த திரையை கடந்து சென்றவர் யார்? யார் கடந்து செல்வார்னா, மெய்யான ஆசாரிப்பு கூடாரத்துல இயேசு கிறிஸ்து தான் கடந்து செல்றார். எதற்காக செல்றார்? என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்தது. அதை கொஞ்சம் இன் டீடைல்ல டெப்தா அந்த டாபிக்ல பார்க்கலாம். திரும்ப நம்ம தியானத்துக்கு என்று எடுத்த வசனத்துக்கு வரும். எபிரேயர் 9வது அதிகாரம் 24வது வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படிக்கு பிரவேசித்திருக்கிறார். அப்போ உள்ள யார் இருக்கா? அந்த மூன்றாவது திரைக்குள்ளனா தேவன் இருக்கார், பிதா இருக்கிறார். அங்க என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து உள்ள போயிருக்கிறார். இதான் நம்ம தியானத்துக்கு. எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியே. ஏன்னா பொதுவாகவே ஆசாரியர்கள்னா அங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவர் வந்து யூதா கோத்திரம். ஆனா மெல்கி சேதேக்கின் முறைமை, மெல்கி சேதேக்கு யாருன்னா ராஜா பிளஸ் ஆசாரியன். அந்த முறைமையின்படி இவர் வந்து என்ன பண்றாரு? நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் போய் பிரவேசித்திருக்கிறார். இப்போ அந்த திரைக்குள்ள இயேசு யாருக்காக போயிருக்காருன்னா நமக்காக போயிருக்கிறார். எந்த திரைக்குள்ள? மூன்றாவது திரைக்குள்ள பிதாவின் சமூகத்துக்கிட்ட யாருக்காக போயிருக்காருன்னு உங்களுக்காக, எங்களுக்காக, எனக்காக போயிருக்காரு. இதுல இருக்கு புரிஞ்சுக்கிட்டு. சரி, இதுல போறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? இப்போ மகா பரிசுத்துக்குள்ள போறாரு. நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தாரு. உயிர்த்தோடனே எங்க போனாருன்னா பரிசுத்த ஸ்தலத்துல ஊழியத்தை செய்தார். அந்த பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடிச்சுட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள 1844 அப்பதான் உள்ள போறார். எதுக்கு? ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போறார். அது வரைக்கும் வெறும் பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை மட்டும் செய்யறார். இந்த பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை செய்யறாங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் வசனம் வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். யோவான் பாக்குறாரு வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில் இருக்கிறார். இந்த 7 குத்து விளக்கு எங்க இருக்கு? பழைய விஷயத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்னா முதல்ல அங்க குத்து விளக்கு இருக்கும். அடுத்தது தூபபீடம் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேஜை மேல இருக்கும். அப்ப அப்பங்கிறது எதை குறிக்குது? வார்த்தை இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா விளக்குங்கிறது யாரை தான் குறிக்குது? கிறிஸ்துவை தான் குறிக்குது. அப்போ இங்க யோவான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்க நிக்கிறாரு? ஏன்னா மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் யாருன்னு புரியும். இயேசு கிறிஸ்து எங்க நிக்கிறாருன்னா 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிக்கிறார். இலையங்கை தரித்து அது நிக்கிறார். நின்னவர் தான் அத ஊழியத்தை முடிச்சுட்டு எங்க போறாருன்னா அதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறார். புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வெளிப்படுத்தல் 1:13 தேவன் எங்க நிக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து தான் அந்த திரையை கிராஸ் பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாரு. இங்கதான் யார் இருக்கா? பிதா நிற்கிறார். பிதா இருக்கிறார். பிதாவின் சமூகம்னு பிதா மட்டும் இல்ல, உள்ள எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறார். வெளிப்படுத்தல் எபிரேயர் 9:24. இப்போ இதை கொஞ்சம் தெளிவா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா நீங்க எல்லாரும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எடுங்க. ஏன்னா நீங்க தான் வாசிக்கணும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4வது அதிகாரத்தையும் 5வது அதிகாரத்தையும் வாசம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க யாராவது ஒருத்தர் எடுங்க. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தை ஒருத்தர் வாசிங்க, 5வது அதிகாரத்தை ஒருத்தர் வாசிங்க. கொஞ்சம் தெளிவு. ஒரு அந்த அதிகாரத்தை முழுக்க வாசிச்சோம்னா நமக்கு ஒரு ஐடியா வரும். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தை யாராவது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 4வது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம். தேவன் எங்க இருக்கிறார்? அங்க யார் இருக்கார்? பிதாவின் சமூகம்னா இருக்கு. இதை குறித்து நம்ம வந்து பார்க்கணும். வெளிப்படுத்தல் பக்கம் 337. யாராவது எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமதுராத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்காசனத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவன் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். இப்ப ஜான்சன் சார் வச்ச இந்த 4வது அதிகாரத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவுபடுத்துறேன். நான் முன்னாடி சொன்னேன், அந்த குத்துவிளக்கு எங்க இருக்கு பரிசுத்த ஸ்தலத்துல. இந்த அதிகாரத்துல வச்சு பார்க்க போனோம்னா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குது, குத்துவிளக்கு இருக்கு அப்படின்னு இதுல வருது. ஏன்னா பிதா எங்க இருக்கிறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். அங்க 24 மூப்பர்கள் சுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுல உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு, சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கவர் யாருன்னா பிதா. இது பிதாங்கிறதுக்கான தெளிவான விஷயம் அடுத்த அதிகாரத்துல வாசிக்கலாம். பட் இதுல நம்ம பாக்குறது என்னன்னு, ஒரு சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை சுத்தி யார் இருக்கா, 24 மூப்பர்கள் இருக்காங்க, 4 ஜீவன்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அப்புறம் அது இல்லாம ஓயாமல் என்ன பண்றோம், பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவங்க என்ன பண்றாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த 4வது அதிகாரம். 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 5வது அதிகாரத்தையும் வாசிங்க சார். 5வது அதிகாரம் சார், நீங்களே வாசிங்க சார். சரிங்க சார். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்போ இந்த சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவ கையில என்ன இருக்கு, புஸ்தகம் இருக்கு. புஸ்தகம்னால என்ன விஷயம் நமக்கு தெரியும், நம்மளை பத்தின விஷயங்கள் தான். உலகத்துல உள்ள ஜனங்களுடைய விஷயங்களை எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதான் பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் அப்படின்னு வந்து என்ன பார்க்கிறோம், வாசிக்கிறோம்.
இப்ப அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல தான் அந்த புஸ்தகத்தை வச்சுதான் என்ன பண்ண போறோம்? நியாய தீர்ப்பு அடைய போறோம். இப்ப புஸ்தகம் கையில இருக்கு. இப்ப வாசிங்க சார் 3வது வசனத்திலிருந்து. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்ப நம்ம பாக்குறோம் அங்க உட்கார்ந்து இருந்தவர் யாருன்னு பிதாங்கிறது வந்து தேவன்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப அவர் கையில இருக்க புஸ்தகத்தை வாங்கறதுக்கான தகுதி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்போ ஒரே ஒருத்தரால மட்டும்தான் அதை வாங்க முடியும். யோவான் என்ன பண்றாரு? இந்த தரிசனத்துல பார்த்துட்டு அழுகுறாரு. ஏன்னா புஸ்தகத்தை வாங்குறதுக்கு யாருமே ஆள் இல்லையா அப்படின்னா, அந்த மூப்பர்ல ஒரு ஆள் சொல்றாரு, இல்லப்பா தாவீதோடைய வேறு யூதா கோத்திரத்து சிங்கம் வர்றாரு, அவருக்கு அந்த தகுதி இருக்கு, அவர் வந்து வாங்குவார். அப்ப அங்க அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா அது யாரும் எல்லாருக்கும் தெரியும், அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, பிதா கிட்ட வந்து அவருடைய கரத்துல இருக்கிற இந்த புஸ்தகத்தை வாங்குறேன். இதான் வச்சது சார். நீங்க இப்போ அடுத்தது வாசிங்க சார். சார் 8வது அப்படியே வாசிக்குவா சார்? வாசிங்க சார். 8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்போ சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்க்கணும். ஒரு சில திருச்சபை, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சில திருச்சபை பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தொழுகைக்கு பாத்திரர் அல்ல. அவர் யாரு? பிதா தான் தொழுகைக்கு பாத்திரர். இயேசு கிறிஸ்து தொழுகைக்கு பாத்திரர் அல்ல அப்படின்றத ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. அவரை ஏன் தொழுது கொள்ளணும்? தேவன் ஒருத்தர் தான். முஸ்லிம்ஸ் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, அவர் ஒரு நபி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருக்கிற அந்த தூதர்கள் ஆகட்டும், மூப்பர்கள் ஆகட்டும், எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக விழுந்து வணங்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன், அவர் தொழுகைக்குரியவன் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். முதல் 4வது அதிகாரத்துல பார்த்தோம், பரிசுத்தர்னு என்ன பண்றாங்க? ஒவ்வொரு தடவையும் சொல்லி முடிச்சோன்னா எல்லாரும் பிதாவுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக விழுந்து வணங்கி அவரை தொழுது கொள்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாரும் என்ன பண்றாங்க? விழுந்து தொழுது கொள்கிறாங்க. இப்ப நம்ம இதுல பாக்குறோம், ஏன்னு நம்மளை வந்து உங்களை இல்லையா, நம்ம பேதுரு 2ல வாசிக்கிறது போல, 2:9 நினைக்கிறேன், 1 பேதுரு 2:9 வாசிக்கிறது போல நம்மளை வந்து என்ன பண்றாரு? ஆசாரியர் இல்லாத தேவன் இருக்கிறார். எப்படி எதுல கடந்த இருள்ல கடந்த நம்மளை தூக்கி, அந்த காலத்துல இருந்த நம்மளை தூக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி நம்மளை என்ன பண்றாரு? ராஜாக்களும் ஆசாரிகளும் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ அதோடைய ஜோடி தான் பாத்தீங்கன்னா இங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாளும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எல்லாரும் என்ன பாட்டு பாடுகிறார்கள். இப்ப வாசிங்க சார் 11ல இருக்கு. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும்
மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். இப்ப இந்த 2 வசனங்கள் 2 அதிகாரத்தில் மாற்றும் வெளிப்படுத்தல் 4 மற்றும் 5. அப்போ இயேசு கிறிஸ்து திரையை கடந்து மெய்யான பரிசுத்த கூடாரம் பரலோகத்துக்குள்ள அவர் நுழையும் போது பிதாவின் சமூகத்தில் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க கையில இருக்கிற புஸ்தகத்தை வாங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜட்ஜ்மெண்ட். அதான் புஸ்தகத்தை பிதா கையில புஸ்தகத்தை வாங்குறாருன்னா யாரு? ஜட்ஜ்மெண்ட் அவரு தான் கொடுக்க போறாரு. இப்போ நியாய தீர்ப்பு வந்து யாரு கொடுக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. பிதாவின் சமூகத்துல அவர் பரிந்து பேசுறாரு. ஆனா நியாயாதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதி. இதுக்கும் உங்களுக்கு நான் வசனத்தை எடுத்து தரேன். யாரு நியாயாதிபதி, யாரு நியாயம் தீர்க்க போறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 2 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தொழுகைக்கு பாக்குறாரு. பூமியிலையும் அண்ட சராசரத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்? அவரை தொழுது கொள்ளணும். இங்க உள்ள பூமியில இருக்கிற ஒரு சில சபைகள்ல சொல்றது போல அவர் வந்து தொழுகைக்கு பாத்திரர் அல்ல. அவர் ஒரு பர்சன். அவர் ஒரு என்ன சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு ப்ராஃபெட், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு தூதர், இறை தூதர், அவர் தேவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதே தான் ஜெகோவா விட்னஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் தொழுகைக்கு பாத்திரர். அவர் வந்து அங்க யார் இருக்கா? அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக கோடி பேர், அததான் பைபிள் வந்து 1000 பேர், லட்சம் பேர், 10000 பேர் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோ பேர் முன்னாடி நிற்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துக்கு ஆட்டுக்குட்டியானவர்கள் என்ன பண்றாங்க? தொழுகை செய்கிறார்கள். 2 பேரையும் தொழுது கொள்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தொழுகைக்கு பாத்திரர் அல்ல அப்படின்னு நம்மகிட்ட யாராவது ஆர்கியூ பண்ணா இந்த வசனத்தை எடுத்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து புரியும். இப்போ இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம், ஏன்னா புஸ்தகத்தை யார் வாங்க போறா? இயேசு கிறிஸ்து தான் வாங்க போறாரு. நியாய தீர்ப்பு அவர் தான் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கான வசனத்தை நான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் எடுங்க. யோவான் 5வது அதிகாரம். யோவான் 5வது அதிகாரத்தை எடுங்க. யோவான் 5வது அதிகாரம். யோவான் 5:22 வசனம். யாராவது வாசனம். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இப்ப நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை பிதா யாருக்கு கொடுத்திருக்காருன்னா இயேசு கிறிஸ்து தான் கொடுத்திருக்காரு. இப்ப யாரு நியாயாதிபதி, யாரு நியாயம் தீர்க்க போறாங்க? இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். அதுல 27வது வசனத்தையும் வாசிங்க சார். அதே இதுல அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஃபுல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டுல இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் மீகா 5வது அதிகாரம். மீகால 5வது அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது வாசிங்க. மீகா 5வது அதிகாரம் முதல் வசனம். சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு அரஸ்ட் பண்ற அன்னைக்கு அடிப்பான்னு பாருங்க. என்னடா அவங்க இவன் சொல்றான், நீ என்னடா இப்படி பேசுற, பதில் சொல்லாம இருக்கிறேன். சோ இயேசு கிறிஸ்துவ கன்னத்துல அடிக்கிறது கூட என்ன பண்றாருன்னா, அவரை எப்படி சொல்லுதீங்க? இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி அப்படின்னா இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் 10:42 இருக்கு. நிறைய வசனத்துல என்ன பண்றாருன்னா 2 தீமோத்தேயு 4:8 இருக்கு. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வசனங்கள்ல யாருதான் நியாயாதிபதி, யாருதான் நியாயம் தீர்க்கப்பட போகிறவர், இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்கப்பட போகிறவர் அப்படிங்கிற வசனங்கள் நிறைய வந்து ஒரு 2 நிறைய சாம்பிளுக்கு இன்னொரு 5-6 வசனங்கள் இருக்கு. சோ அப்போ இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்தத்துக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள திரையை கடந்து எதற்கு போறாருன்னா, முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, 2வது எனக்காக பரிந்து பேசுறது. எனக்காக மீன்ஸ் உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக பரிந்து பேசுறதுக்காக தான் எங்க போறாருன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறார், திரைக்குள்ள போறார். இதுதான் நம்ம வந்து பார்த்தோம்.
மெய்யான கூடாரத்தின் தரையை கடந்து சென்றவர் யாருன்னா அவர் கிறிஸ்து. எதற்காக உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தோணுச்சு. இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த விஷயம் என்ன? முதல்ல பார்த்தது ஒரு மத்தியஸ்தர் வேணும். இப்போ இயேசு கிறிஸ்து அங்க எதுக்காக போறாருன்னா மத்தியஸ்தர் ஊழியம் செய்ய போறாரு. அடுத்தது அங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 தரம் வரணும். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், பெண்டிகோஸ்ட்னா என்னன்ட்டு. அதுக்கு எனக்கு திரும்ப வரும்போது பதில் சொல்லுங்க. யோவான் 19வது அதிகாரம் 14வது வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமா இருந்தது. அப்பொழுது அவர் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்று. இப்போ முதல் நாள் தான் அவர் அரெஸ்ட் பண்றாங்க, அடுத்த நாள் பஸ்கா. அப்ப அடுத்த நாள் பஸ்கானா என்ன? அவர் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி, அவர் வந்து அடிக்க போறாங்க. அதுதான் வந்து முதல் நாள் ஆயத்த நாள். அந்த ஆயத்த நாள் தான் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. கரெக்டா என்ன பஸ்கா நாள்ல அவர் அடிச்சு கொண்டு போட்டு. முதல் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்ப நம்ம அங்க பார்த்ததுல முதல் விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஒரு மீடியேட்டர் வேணும், மத்தியஸ்தர் வேணும். அங்க யாரு மீடியேட்டரா இருக்கிறா? பழைய ஏற்பாட்டுல மோசே. இங்க பாக்குறோம், இங்க யாரு தரையை கடந்து உள்ள போய் மத்தியஸ்த ஊழியம் பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து தான் பண்றாரு. என்ன பண்றாரு? அந்த புக்கை வாங்கிட்டு வெறும் நியாயத்திற்கு மட்டும் செய்யல, நமக்காக பரிந்து பேசுற வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும் போதும் பரிந்து பேசுற ஊழியத்தை தான் செஞ்சாரு. அங்கிருந்து கிராஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போட்டாரு. இங்க பாக்குறோம் மொத்தம் 3 பண்டிகை. ஒண்ணு அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுதான் இந்த பஸ்கா பண்டிகை. அந்த 7 நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த இதுல இருந்து வெளியே வரும்போது அந்த பஸ்காவாகிய ஆடை அன்னைக்கு அடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த எகிப்தில இருந்து கிளம்பி வருவாங்க. அதே போல இங்க பஸ்காவாகிய கிறிஸ்து வந்து நமக்காக பலியிடப்பட்டார். இப்போ முதல் பண்டிகை இங்க இயேசு கிறிஸ்து காலத்துல நிறைவேறுது. இங்க ஆட்டு அடிக்கிறாங்க, இங்க என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து தன்னையை அடிக்க கொடுக்குறாரு. இதுதான் முதல்ல பாக்குற பஸ்கா பண்டிகை. அங்க முதல் இது பார்த்தோம், பண்டிகையில முதல் பண்டிகை. இங்கேயும் முதல் பண்டிகை நம்ம கிறிஸ்துவோட பண்டிகை. யோவான் 20வது அதிகாரம் 17வது. ஃபர்ஸ்ட் முதல் பஸ்கா பண்டிகையை பார்த்துட்டோம். அடுத்தது 2வது யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. இது என்ன விஷயம்? இயேசு கிறிஸ்துவ மரிச்சிட்டாரு முதல் நாள். பாடி அடுத்த நாள் ஓய்வு நாள் தொங்கக்கூடாது. பொதுவா சிலுவையில அறைவந்தவங்களை நைட் வச்சிருக்க மாட்டாங்க. எடுத்து அவர் என்ன பண்றாங்கன்னா அடக்கம் பண்ணிடுறாங்க. அது வந்து ஆயத்த நாள், வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை காலையில விடிய காலையில என்ன பண்றாங்க, இந்த அம்மா போறாங்க, அதான் என்ன மாதிரியா போறாங்க. போய் பாக்குறாங்க, அங்க இல்ல. ஓடி வந்து சீடர்கள்ட்ட சொல்றாங்க. சீடர்கள்ல பேதுருவும் யோவானும் ஓடி போய் பாக்குறாங்க. யோவான் உள்ள போகல, ஆனா பேதுரு போய் உள்ள போய் பார்ப்பாரு, பயப்படுவார். பேதுரு உள்ள போனோடனே பின்னாடி போன யோவானும் உள்ள போய் பார்ப்பாரு, அங்க இருக்காது. திரைச்சியில அந்த தலையில சுத்தப்பட்ட துணி எல்லாம் தனியா மடிச்சு வைக்கப்பட்டிருக்கும், அது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும். பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப அவங்க மகதலேன் மரியாள் நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து தோட்டக்காரர் மாதிரி வந்து நிற்பாரு. இந்த அம்மா தோட்டக்காரர்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட கேள்வி கேட்கும், தொட போகும். அப்பதான் அவர் என்ன சொல்லுவாரு, என்ன தொடாத, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கான். இப்ப என்ன சொல்ல வர்றாரு, என்னை தொடாத, நான் இன்னும் பிதா கிட்ட போகல, நான் இது மாதிரி போறேன், மேல பிதா கிட்ட போறேன்னு போய் என்னுடைய சிஷியர்களை தான் சகோதரர்கள்னு சொல்றேன், சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்கிறார். ஆனா பின்னால பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தோமா வந்து சந்தேகப்படுவார். அப்ப கையையும் காலையும் நீட்டுவார். நீட்டி என்ன சொல்லுவாரு, இப்ப என் கையையும் காலையும் தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி, என் விழாவில கையை போட்டுப்பாருன்னு தொடர்றதுக்கு பர்மிஷன் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடைப்பட்ட நாள்ல பிதாவின் சமூகத்துக்கு என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, மேல போயிட்டு வந்திருக்கிறார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, இங்க உயிர்த்து எழுந்த உடனே டைரக்டா எங்க போறாரு, பிதா கிட்ட போறாரு. போயிட்டு வந்துதான் இங்க என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் 40 நாள் பலப்பட்டாரு. இப்ப இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லைன்னு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சகோதரர்களை தொட விடுறாரு. ஓகேங்களா? இது வந்து 2வது விஷயமா பாக்குறோம். இதுல என்ன கருத்து வருதுன்னு லேவியராகமம் 20வது அதிகாரம் 10, 11. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து
அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடவீர்கள். அது உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும். ஆசாரியர் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. மரித்தவர்கள், இதுல இருந்து நம்ம என்ன இயேசு கிறிஸ்து எதுக்காக போறோம்னா, அவர் தான் மரித்தவர்களுடைய முதற் பலன். இது வரைக்கும் உலகத்துல இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிட்டு யாருமே உயிர் தெழுந்தது. அப்ப உயிர் தெழுந்தது முதல்ல யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்ட மரணம் நித்திரை மரணம் இல்ல, நித்திய மரணம் பார்த்திருக்கோம். அந்த நித்திய மரணத்திலிருந்து முதலாக உயிர் தெழுந்தது யாருன்னு இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்னது, மரித்து உயிர் தெழுந்ததுல அவர் தான் முதற் பலன். அந்த முதற் பலனை எங்க கொண்டுட்டு வரணும், ஆசாரியர் எங்க போய் அங்க பார்க்கணும்னா பிதா கிட்ட போகணும், தேவன்கிட்ட போகணும். அவர் போயிட்டு வந்திருக்கிறார். உயிர் தெழுந்து என்ன பண்றாரு, முதல்ல யாரை போய் பார்க்கறாரு, தேவனை போய் பார்க்கறாரு. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, முதற் பலனை என்ன கொண்டுட்டு போகணும்னா ஆசாரியன் எங்க இருப்பான், ஆலயத்துல இருப்பான். அப்போ ஆசாரியர் கொண்டுட்டு வரும். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா, தன்னை முதற் பலனை கொண்டு போய் எங்க போகும், முதல்ல போய் யாரை பார்த்துட்டு வர்றாங்க, பிதாவை பார்த்துட்டு வர்றாரு. இதான் நம்ம கம்பேர் பண்றோம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 13, 14, 15, 16. கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சைப்பழ ரசத்திலே கார்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். கன்ஃபியூசிங்கா இருக்கும். நம்ம பார்த்தது முதல்ல புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அடுத்தது வாரங்களின் பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. இதுல நம்ம பார்க்கறது வாரங்களின் பண்டிகை. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு ஃபார்மாலிட்டியை கொடுத்துருக்கிறாரு தான். நீங்கள் அந்த எத்தனை வாரம்னா 7 வாரம். இதுல பாருங்க, அந்த 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு ஓய்வு நாளுக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு அதை அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் அதை என்ன பண்றாங்க, அசைவாட்டுறாங்க. அதுல இருந்து 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, 7 வாரம்னா எத்தனை நாள், 49 நாள் கணக்கு வச்சு முடிச்சுட்டு அந்த 50வது நாள், 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அப்போ அந்த 50வது நாள்ல தேவனுக்கு என்ன பண்ணணும், போஜன பலியை செலுத்தணும். இந்த 7 வாரங்களை தான் என்ன சொல்றாங்கன்னா வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. 3 தடவை ஆலயத்துக்கு வரணும். முதல்ல பார்த்தோம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில தான் தேவன் என்ன பண்றாரு, தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அங்க அவங்க பஸ்காவாகிய ஆட்டை அடிப்பாங்க. இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். முதல் கருத்து எப்ப வரணும், 3 தடவை. 2வது என்ன பண்ணா, வாரங்களின் பண்டிகை 7 வாரம் முடிஞ்ச பின்பு 49 நாள் முடிஞ்ச பின்பு 50வது நாள் என்ன பண்ணணும், போஜன பலியை செலுத்தணும். இதுதான் நம்ம பார்க்கிற இந்த 2வது கருத்து. இப்ப இங்க லிட்ரலா உலகத்துல 50வது நாள் போஜன பலியை செலுத்துவாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து 50வது நாள் என்ன பண்ண, உயிர் தெழுந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், பெண்டிகோஸ்ட்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கான விளக்கத்தை யாராவது சொன்ன. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, 40 நாள் அவங்களுக்கு தரிசனமாகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, எங்க முதல்ல உயிர் திறந்ததுக்கு அப்புறம் பிதாவை போய் தரிசித்து வந்துட்டாரு. பிதாவை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 40 நாள் அளவு அவங்க கூட இருக்கிறாரு. அவங்க என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, ஏற்கனவே 3 வருஷம் பேசிதான் அனுப்பிச்சுட்டு போனாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய வேலைக்கே போயிடுவாங்க. எல்லாம் மீன் பிடிக்க போயிடுவாங்க. என்னென்ன வேலை செஞ்சாங்களோ எல்லாம் சிதறடிக்க விட்டு போயிடுவாங்க. திரும்ப இவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டி திரும்ப அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர்களை கூடி வந்திருக்கிற போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ 40 நாள் அளவுக்கு அவங்க திடப்படுத்திட்டு
இப்ப வாங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 மற்றும் 33 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே தரித்திருந்தார்கள். இப்ப சொல்லுங்க, பெந்தெகோஸ்தேனா என்ன அப்படின்ட்டு. பெந்தெகோஸ்தே நாள்னா என்ன? சார் பெந்தகோஸ்தேங்கிறது வந்து பண்டைய கிரேக்கத்துல வந்து 50வது நாள் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு சார். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. இது வந்து அறுவடை நாள்னு சொல்றாங்க சார். ஈதோ திருவிழா வந்து பாஸ்கா இருக்குல்ல சார், அதுல இருந்து 50வது நாள் சார் அது கொண்டாடப்படுது. கரெக்டா தான் சார் சொல்லியிருக்கீங்க. பெந்தெகோஸ்தேனா என்னன்னா 50வது நாள், அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா அந்த வாரங்களின் பண்டிகை முடியும் போது, இந்த வாரங்களின் பண்டிகை முடிச்சு அடுத்த நாள் 50வது நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு போஜன பலி கொடுப்பாங்க. அதே போல இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அந்த நாள்ல தான் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த நாள்ல என்ன நடக்குதுன்னு, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் இதை பொழுந்தல். இப்ப இந்த 50வது நாள்ல இந்த போஜனை இங்க என்ன நடக்குதோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த 50வது நாள்ல திரும்ப 2வது முறை போறாரு. முதல் முறை உயிர் தெழுந்த உடனே போனாரு, அடிக்கப்பட்ட உடனே பஸ்கா பண்டிகை அது முடிச்ச உடனே அங்க போறாரு. 2வது தடவை எங்க போறாருன்னா 50வது நாள்ல. அங்க எப்படி 50வது நாள்ல நடந்துச்சோ விஷயங்கள் நடந்துச்சோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 50வது நாள்ல தேவனுடைய சமூகத்துக்கு போறார். அங்கதான் அவர் தேவனுடைய வலது கரத்தினால உயர்த்தப்படுறார். என்னைக்கு? பெந்தெகோஸ்தே நாள் உயர்த்தப்பட்டுதான் பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக்கி இதை பொழுந்தள்ளினார். அப்ப அன்னைக்குதான் என்ன பண்றாரு, பிதாவின் சமூகத்துக்கு தரிசிச்சுட்டு 2வது முறையாக எப்படி இங்க வருஷத்துல 3 தடவை இஸ்ரேல் ஆண் மக்கள் எல்லாம் வருமோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 2வது முறை 50வது நாள்ல என்ன பண்றாரு, பிதாவின் சமூகத்தை தரிசிச்சு அங்க இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்று என்ன பண்றாருன்னா அதை நமக்கு கொடுக்குறார். அப்பதான் சீடர்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதான் நீங்க சார் சொன்னதுக்கான விளக்கம். ரிச்சர்ட் சார் சொன்னதுக்கு பெண்டிகோஸ்ட்னா என்னன்னா அது பேரு 50th டே அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சார் கரெக்டாக சொன்னாங்க. சரிங்க, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம் 9வது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்படுகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ மகிமை அடையிறதுன்னா என்ன? பிதாவின் சமூகத்துக்கு போறதுனாலதான் அவருக்கு இன்னும் ஆவி கொடுக்கப்பட அவர் ஞானஸ்தானுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் கிடையாது. சரி, அடுத்தது 3வது கருத்துக்குள்ள போறோம். இப்ப வந்து பார்த்தா இந்த 50வது நாளுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். 3வது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர் உள்ள போய் அவர் அங்க என்ன பண்ணுவாரு, போய் அங்க ஜட்ஜ்மெண்ட் ஓடும். இங்க லிட்டலா இருக்கிற இங்க உள்ள ஆசாரியர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க போறாரு, மகாபரிசுத்தத்துக்குள்ள போய் அவருக்கு என்ன பண்றாரு. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 3வது வசனம். இது ஏற்கனவே இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுல ஒரு சில கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ராஜன் சார் அதை பத்தின கேள்விகளை கேட்டார். இப்ப இதை பத்தி நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்துல இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம்? பூலோகத்துல இருக்கிறோம். இது இல்லாம மற்ற உலகங்கள்ல ஜீவராசிகள் வாழுது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஏன்னா தேவன் உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ மற்ற மக்கள்லாம் எந்த வகையிலையும் கஷ்டத்தை அனுபவிக்கல. பாவம்னா இப்பவும் என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து சாத்தானை ஏத்துக்கல. ஆனா நம்ம பூமி என்ன பண்ணுச்சு, சாத்தானை ஏத்துக்குச்சு. இவ்வளவு ஆதாம் பாவம் செஞ்சாங்க. நம்ம என்ன பண்றோம், பாவம்னா நமக்கு நன்மை தீமை நமக்கு தெரியுது, நல்லதும் தெரியுது கெட்டதும் தெரியுது. ஆனா எல்லாரும் என்ன பண்றோம், கெட்டதுல தான் வாழ்றோம். இதுதான் வந்து அப்போ இதுல இருந்து தேவனுக்குன்னு ஒரு சந்ததி உண்டாகுது, இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒரு சந்ததி உண்டாகுது. அந்த சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து யவன ஜனங்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலை நேரத்துல ஒரு பனி இருக்கு பாருங்க, பனி, அந்த பனியை போன்ற ஒரு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உருவாவாங்க. அதான் அவருடைய சந்ததி. அப்ப இவங்க எப்படி வர்றாங்கன்னா, பாவத்திலிருந்து பரிசுத்தமான ஒரு நிலைக்குள்ள வர்றாங்க. இதனால தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்காக அவருடைய வாசஸ்தலத்தை மாத்துறாரு.
பரலோகத்திலேருந்து எங்க வர்றாருன்னா பூலோகத்துக்கு வர்றாரு. புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூலோகத்துக்கு வர்றாரு. இப்பதான் நம்ம வாசிக்கிறோம், இங்க என்ன சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எதுவுமே கிடையாது, இங்க கடல் இருக்காது. அப்ப இங்க யாருதான் வந்து வெளிச்சத்தை கொடுப்பாருன்னா அந்த உலகத்துக்கு தேவன் தான் வெளிச்சத்தை கொடுப்பாரு. இப்போ நம்ம முன்னாடி இதுல கேட்டப்போ நீங்க அவருக்கு சார் ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டார், இதுல 3 பேருக்கு இல்ல 2 சிங்காசனத்தை தானே சொல்றீங்கன்ட்டு. அவரை பத்தி ரொம்ப சொல்லப்படலைங்கிறத நம்ம அப்ப பேசணும். ஸோ ஆக மொத்தம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வாசஸ்தலம் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்துடுது. அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்போ மற்ற உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவிங்கிறதுக்கு பதிலாக பூலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லுவாங்க. இதான் வாசிக்கிறோம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். நம்ம எங்க இருக்க போறோம்? பூலோகத்துல இருக்க போறோம். அப்போ பரலோகம் ஷிஃப்ட் ஆகி பூலோகத்துக்கு வருது, தேவன் இங்க இருப்பார். தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தை என்ன பண்ணலாம்னா தரிசிக்கலாம். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவரே இங்க வந்துடுறாரு. மற்ற உலகங்களுக்கு அவர் போகல, இங்க வந்துடுறாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ இதை தான் வந்து புரிஞ்சு. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த திரைக்குள்ள போய் 3வது தடவை எப்படி அங்க எப்படி ஆரம் போராடு மாதிரி போய் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற பரலோகத்தை ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துடுறாரு தான் இருக்குது. புரிஞ்சுக்கிற 3வது எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். ஏற்கனவே வாசிவாசம் தான். திரைக்குள்ள தேவன் எதற்காக பிரவேசித்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த திரைக்குள்ள போயிருக்கிறாருன்னா, அங்க எப்படி ஆரம்பம் போறாரு அந்த ஜனங்களுக்கு பாவம் கேட்கறதுக்காக. அதே போல தேவன் நமக்காக பரிந்து பேசுறாரு. 2வது நமக்கு நியாயத்திற்கும் கொடுக்குறாரு. 3வது அங்க இருந்து பரலோகத்தை ஷிஃப்ட் பண்ணி பூலோகத்துக்கு. ஸோ இதுதான் இந்த பாடத்துடைய தலைப்பு. என்னன்னா, தேவன் என்ன பண்றாரு? நித்திய திரைக்குள்ள போய் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குறாரு. என்ன வழி? நமக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து நம்மளை உள்ள அழைச்சிட்டு பரிந்து பேசி நம்மளுக்கு இந்த புதிய பூர்வமான புதிய பூமிகள் மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்ம தேவன் இங்க இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறதுக்கு அவர் வழியை கொண்டாடுறாங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20 மற்றும் 22 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்ப தேவன் எனக்காக என்ன ஒரு வழியை உண்டாக்குறாருன்னா, பார்க்கணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவில் ஒரு திரை இருக்கு. இந்த பாவம் செய்யற மனுஷனுடைய ரத்தம் அவனுக்காக இருந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் எங்க தெளிக்கப்படுதுன்னா திரைச்சீலையில தெளிக்கப்படுது. அந்த திரைச்சீலை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்திகரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல லிட்ரலா என்னுடைய பாவங்கள் யார் மேல சுமத்தப்படுதுன்னா இயேசு கிறிஸ்து மேல. அப்ப நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற பாவம் கொஞ்சம் கொஞ்சம் போகும் தோன்றது. அப்படின்னா நான் எப்படி வாழணும்? இப்ப இதுல பாத்தீங்கன்னா, தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். அந்த திரை யாரு? அந்த திரை யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த திரை, அந்த பாவம்லாம் எங்க இருக்கு? அவர் மேலதான் போய் சுமருது. அதான் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார். அப்ப அவரே திரையா இருந்து, அவர் தான் திரை, அவர் மேலதான் பாவம் போய் சேருது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாவத்தை அவர் ஏத்துக்கிட்டு நமக்கு ஒரு பாதையை உண்டாக்கி, நான் செய்யற பாவத்துக்கு நான் இன்னைக்கு சாகாம தேவன் என்ன பண்றாரு, எனக்கு மீண்டுமாக வாய்ப்பை கொடுத்து ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி போய் அந்த பிதாவின் சமூகத்துல பரிந்து பேசுகிறார். இதற்கு குறிச்சு அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக நம்மளுடைய பாவத்தை அவர் சுமக்கிறார், அவர் மரித்தார். அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? அந்த ஜனங்கள் தேவனை தரிசிக்கிறதுக்கு முன்பாக 3 நாள் என்ன மோசம் என்ன பண்றாரு? சுத்தப்படுத்துறது, துணியை துவைக்க சொல்றாரு, எல்லாம் பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றாரு தேவனை தரிசிக்கிறதுக்கு. அப்போ நாம எப்படி இருக்குன்னா, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரணும். இப்படி இருந்தால்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? தேவன்கிட்ட போக முடியும். அதற்கான வழியை என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து நமக்காக வழியை உண்டு பண்ணுகிறார். இது மாதிரி அவருக்குள்ள போற ஜீவ மார்க்கத்துக்குள்ள போற வழியை நமக்காக அவர் உண்டு பண்ணுகிறார். அந்த வழிக்குள்ள நான் போகணும்னா நான் எப்படி இருக்கணும்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த இருதயம் உள்ளவர்களாய்
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர பவுல் வந்துட்டு ஆலோசனை கொடுக்கிறார். சோ அந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும், போகும். நமக்காக ஒரு வழி ஒன்று பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 19, 22, 23, 24 வாசிக்கிறேன். எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். என்ன சொல்றாரு, அங்க சீனாய் மலையில இருந்து எக்கால முழக்கம், வார்த்தை, சத்தம், இதுக்கு நீங்க வரலப்பா. அந்த சத்தத்தை கேட்டோம்னா அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு நீங்க தேவன் பேச வேணாம்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000 தேவதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசப்பட்ட ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் சேர்ந்திருக்கிறது. நம்ம எங்க வந்திருக்கிறோம், இதற்கு வந்திருக்கிறோம். அப்போ அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வரணும். புது உடன்படிக்கைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், போகணும். தேவனோட புது உடன்படிக்கைக்குள்ள நம்ம கையெழுத்து போகணும், அக்ரிமெண்ட்டுக்குள்ள போகணும். தேவனுக்கு பிரியமாக வாழணும். வாழ்ந்து என்ன பண்ணலாம், நாமளும் அந்த பரிசுத்த ஸ்தலத்து மகா பரிசுத்தத்துல இருக்கிற தேவன்ட்ட நம்மளால போகும் அப்படிங்கிறதா இருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20 மற்றும் 21, 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதினும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டினுள் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினா பரலோகத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் யாரு, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக என்ன பண்றாரு, அங்க பண்ணி பேசிட்டு இருக்காரு. நமக்காக அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய வீட்டுல அங்க இருக்கிறார். அதனால நாம என்ன பண்ணட்டும், இந்த சொல்லப்பட்ட துர்மன் சாட்சி நீங்க சுத்த இருதயம் உள்ளவர்களாக, சுத்த சரீரம் உள்ளவர்களாக, உண்மையோடும் விசுவாசத்தோடும் நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய சந்நிதி சேரக்கணும். ஸோ நல்ல ஒரு டாபிக். ஆனா இது எந்த அளவுக்கு எனக்கு பேச தெரிஞ்சிருக்கு, நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு தெரியல. பட் வந்து நம்ம கடைசியா நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு என்று நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவன் இந்த கூடுகையில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களோடு இந்த நேரங்களில கூடியிருந்த இந்த நேரங்களில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய இந்த நேரங்களில் எங்களோடு இருந்தீங்க. சில காரியங்கள் எங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் கர்த்தர் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்களுடையவர்களாக நாங்கள் வாழும்படியான காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வசனங்களும், நாங்கள் கேட்கிற எல்லா வசனங்களும் இயேசுவின் குணங்கள் உடையவர்களாக நாங்கள் வாழ்வதே எங்களுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. விசேஷமாய் வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மகனுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். இந்த காரியங்களை தொடர்ந்து நாங்க நேரம் கிடைக்கும் போது வீடுகளில நேரம் எடுத்து தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். இதுல பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த தொந்தரவு இல்லாதபடிக்கு வார்த்தையை கேட்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ண, கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொண்டு இயேசு ராஜாவாகிய உம்மை நாங்கள் நெருங்கி வாழ, உமது பிள்ளைகளாக வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தருனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். பிரைஸ் லார்ட் சார்.